யூனிட் டெஸ்ட்டோட கடைசி டெஸ்ட் சிட்ரேட் யூட்டிலைசேஷன் டெஸ்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட எய்ம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு பாக்டீரியா வந்து சிட்ரேட்டை வந்து அதோட கார்பன் சோர்ஸாக யூஸ் பண்ணுதா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த சிட்ரேட் யூட்டிலைசேஷன் டெஸ்ட். ஸோ நிறைய பாக்டீரியா வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கார்பன் சோர்ஸை வந்து யூஸ் பண்ணோம். இப்போ நிறைய பாக்டீரியா பார்த்தோம் அப்படின்னா குளுக்கோஸை யூஸ் பண்ணோம், சில பாக்டீரியா சுக்ரோஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பாக்டீரியா டிஃப்ரெண்ட் கார்பன் சோர்ஸ் வந்து யூஸ் பண்ணும். ஸோ சிட்ரேட்டை வந்து கார்பன் சோர்ஸாக ஒரு பாக்டீரியா யூஸ் பண்ணுதா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுற டெஸ்ட் தான் இந்த சிட்ரேட் யூட்டிலைசேஷன் டெஸ்ட். அது போக அமோனியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட், ஸோ இதை வந்து நைட்ரஜன் சோர்ஸாக யூஸ் பண்ணுதா அப்படின்றதையும் இதே டெஸ்ட்டில் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். இப்போ இது பின்னாடி இருக்க பிரின்சிபலை பார்த்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் பெரிய பிரின்சிபல் தான், பட் ஆனால் ஷார்ட்டாக வந்து சொல்கிறேன். இப்போ நான் தான் ஒரு பாக்டீரியான்னு வச்சுக்கோமே, என்கிட்ட வந்து சிட்ரேட் பெர்மியேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் இருக்குது. ஸோ அந்த என்சைம் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நான் இருக்கிற மீடியமில் வந்து சிட்ரேட் இருக்குது அப்படின்னா, அந்த சிட்ரேட்டை வந்து என்னால் இந்த என்சைம் வச்சு உள்ளே கொண்டு போக முடியும். அமோனியம் வந்து ஒரு நைட்ரஜன் சோர்ஸாக வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ இதில் வந்து என்ன ஒரு பிஹெச் இண்டிகேட்டர் வச்சுருப்பாங்க அப்படின்னா, புரோமோதைமால் ப்ளூ அப்படின்ற ஒரு பிஹெச் இண்டிகேட்டர் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இது இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டெஸ்ட்டை மட்டும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா டெஸ்ட்டுமே பிராத்தாக இருக்கும், சும்மா தண்ணியை வந்து அப்படியே ஒரு டெஸ்ட் டியூப்ல வந்து வச்சுருப்பாங்க. பட் ஆனால் இந்த டெஸ்ட்டில் மட்டும் ஸ்லாண்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க, ஒரு அகாரில் ஸ்லாண்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டெஸ்ட் டியூப் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்லாண்ட் ப்ரிப்பேர் ஆகிருக்கும். எதுக்காக இப்படி வைக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஏரோபிக் கண்டிஷனில் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம ஒரு டெஸ்ட் டியூப்ல அப்படியே வந்து அகாரை ஃபில் பண்ணி வச்சோம்னா அடியில் இருக்கிறதுக்குலாம் காற்றே போகாது. இதுவே ஒரு ஸ்லாண்டிங்காக வச்சோம் அப்படின்னா எல்லா இடத்துக்குமே வந்து காற்று உள்ளே போகும். அதனால தான் ஸ்லாண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் வந்து அந்த சிட்ரேட் எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிட்டேன். யூட்டிலைஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா, CO2 வந்து ரிலீஸ் பண்ணுறேன் அந்த மீடியாவில். நான் ஒரு பாக்டீரியா, ஓகே. ஸோ இந்த பாக்டீரியா என்ன பண்ணுது அப்படின்னா, சிட்ரேட் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு CO2 எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுது. ஸோ ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மீடியமில் இருக்கிற சோடியம் அண்ட் வாட்டர் இது கூட சேர்ந்து, அதாவது அந்த CO2 சோடியம் வாட்டர் இது மூணும் சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா, சோடியம் கார்பனேட் அப்படின்ற காம்பவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த சோடியம் கார்பனேட் ப்ரொடியூஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மீடியமில் இருக்கிற pH வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா ஆல்கலைன் கண்டிஷனுக்கு வந்து பேசிக் கண்டிஷனுக்கு வரும். ஸோ அப்படி பேசிக் கண்டிஷனுக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம முன்னாடி பார்த்தா அந்த புரோமோதைமால் ப்ளூ அப்படின்ற அந்த pH இண்டிகேட்டர் வந்து கலர் மாறும். ஸோ என்ன கலர் மாறும் அப்படின்னா, ஆல்கலைன் கண்டிஷன் அந்த pH வந்து ஒரு 7க்கு மேலே 8, 9 அந்த மாதிரி வந்து போகும்போது, ஆல்கலைன் கண்டிஷனுக்கு போகும்போது நார்மலாக வந்து இந்த புரோமோதைமால் ப்ளூ வந்து கிரீன் கலரில் வந்து இருக்கும். ஸோ இந்த கிரீன் கலர்ல இருந்து ப்ளூ கலராக வந்து மாறும். ஸோ இதுதான் இதோட பிரின்சிபல். இந்த சிட்ரேட் யூட்டிலைசேஷன் டெஸ்ட்டோட ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, சைமன் சிட்ரேட் அகார் அப்படின்ற அந்த அகாரை யூஸ் பண்ணி ஸ்லாண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்லாண்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம 24 ஹவர்ஸ் கல்ச்சரை வந்து இனாக்குலேட் பண்ணுறோம். ஸோ இனாக்குலேட் பண்ணும்போது நல்லா டீப்பாக உள்ள லாஸ்ட்லேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் வரைக்கும் நல்லா இனாக்குலேட் பண்ணணும். இனாக்குலேட் பண்ணி 37 டிகிரி செல்சியஸ் ஃபார் 24 ஹவர்ஸ் ஏரோபிக் கண்டிஷனில் வந்து வைக்கிறோம். வச்சக்கப்புறம் வந்து ஒரு இதில் வந்து சில பாக்டீரியா வந்து 24 ஹவர்ஸ்லேயே வந்து நமக்கு வந்து ரிசல்ட் காய்ச்சணும். சில பாக்டீரியா வந்து ரொம்ப மெதுவாக வந்து யூட்டிலைஸ் பண்ணும் சிட்ரேட்டை. ஸோ சில பாக்டீரியாலாம் கிட்டத்தட்ட 7 நாள் எடுக்கலாம், 5 நாள் எடுக்கலாம், நிறைய டைம் கூட எடுக்கலாம். ஓகே, வச்சக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம இப்போ இந்த டைம் இன்குபேஷன் டைமுக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கலர் சேஞ்ச் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். இப்போ ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், கிரீன்லேருந்து ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆயிருந்துச்சு, ஒரு இன்டென்ஸ் கலரில் சேஞ்ச் ஆயிருந்துச்சு அப்படின்னா, அதே நேரத்தில் நம்ம ஸ்ட்ரீக் பண்ண அந்த இடத்துலையும் வந்து க்ரோத் ஆகிருக்கணும் அந்த ஆர்கானிசம். ஸோ நல்லா விசிபிள் க்ரோத் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து சிட்ரேட் யூட்டிலைசேஷன் பாசிட்டிவ். சப்போஸ் எந்த க்ரோத்துமே இல்லை, மீடியா வந்து கலர் சேஞ்ச் ஆகல, கிரீன் கலராகவே இருக்கு அப்படின்னா இது வந்து சிட்ரேட் யூட்டிலைசேஷன், அதாவது சிட்ரேட்டை வந்து எடுக்கல, நெகட்டிவ் அப்படின்றது அர்த்தம். இப்போ பாசிட்டிவாக இருக்கிற பாக்டீரியாஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, கிளெப்செல்லா, என்ட்ரோபாக்டர் ஸ்பீசிஸ். இப்போ நெகட்டிவாக இருக்கிற ஆர்கனிசம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஈகோலை, சால்மோனெல்லா ஸ்பீசிஸ், சிஜெல்லா ஸ்பீசிஸ், இதெல்லாம் வந்து சிட்ரேட்டை வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியாத பாக்டீரியா. ஸோ இதுதான் சிட்ரேட் யூட்டிலைசேஷன் டெக்னிக்.
ஒரு பாக்டீரியாவை ஐடென்டிஃபை பண்றதுக்கே நம்ம இவ்வளோ டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா வாழ்க்கையில நம்ம யாரு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு எவ்வளோ டெஸ்ட்டை கிராஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ வாழ்க்கையில வர கஷ்டத்தை எல்லாத்தையும் நம்ம ஒரு டெஸ்டா நினைச்சு பாஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா வாழ்க்கையில மாஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகான் பண்ணிருங்க. அண்ட் திங்க் பை திங்க் விஷனோட இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் அந்த பேஜஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை ஃபாலோ பண்ணிருங்க. பாய்.